வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் நம்ம கூடிய பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரோட இதில் வந்து பார்த்தா நடிச்சிட்டு இருக்கா. அப்படி நம்ம மிக்சினோட டேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கா. அப்படி அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்னு ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. இது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்திய படம் வந்து பார்த்தா நடிக்க போகிறா. அப்படி அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டே இருந்தாலும் முன்னாடியே அறிவித்த ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அவருக்கு. அந்த பேன் இந்தியன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அடுத்த கட்டமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப் சீரிஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளான் பண்ணி அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ஒதுக்கி வெப் சீரிஸை முடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போய்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. அது எந்த அளவுக்கு இதுங்கிறது அதே தகவல் வரல. ஆனால் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தகவல் வரும். அந்த இதை முடிச்சு தான் அவர் பார்த்தா அடுத்த இந்த பேன் இந்திய படத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கே தெரியும், நடிகர் அஜித்தோட அடுத்த படம் இயக்குனர் யார், அஜித்தோட 64வது படத்தோட இயக்குனர் யார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் போய்கிட்டு இருக்க மிகப்பெரிய கேள்வியில் இப்போ அதிகமாக அடிபடுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பேர். ஆதிக் ரவிச்சந்திரன் பேர் அடிபட்டாலும் ஒரு 2 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வதனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் குழுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு. அது யாருன்னா புஷ்பா படத்தோட இயக்குனர் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த படத்தை இயக்க போகிறாரு வைக்க போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வதனி வந்து பார்த்தா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அஜித் சாரோட மேலாளர் சுரேஷ் சந்திராவா அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்தா அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தா பதில் போட்டிருக்கா. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அஜித் சாருக்கும் இதுக்கும் புஷ்பா படத்தோட இயக்குனருக்கும் எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஜென்ரலாக மீட் பண்ணிக்காமல் வச்சுக்கோங்க தவிர அஜித் சாரோட அடுத்த இயக்குனர் புஷ்பா படத்தோட இயக்குனர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத தடாரடியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டா. அப்படி காரணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் செட் ஆகாது. புஷ்பா படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவர் கமர்ஷியலாகவே எடுக்கக்கூடிய டேரக்டர். அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கமர்ஷியலாகவே எடுத்தாலும் அதில் வந்து பார்த்துக்கிட்டேன் ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள். அப்படிங்கும்போது அவருக்கும் இவருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா 99% செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம் தெரியும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பேர் கூடயே வந்து பார்த்துக்கிட்டா இன்னொரு இயக்குனரும் வந்து பார்த்தா பேர் வந்து பார்த்தா ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம இவர் தான் விஷ்ணுவர்தன் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு இருக்குது. விஷ்ணுவர்தனா, சிறுத்தை சிவாவா, ஆதிக் ரவிச்சந்திரனா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னணியில் இருக்கிறவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதை தான் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதுவாக இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கார் ரேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது, எந்த விதமான ஐயமும் கிடையாது. அடுத்து உங்களுக்கே தெரியும், நம்ம தனுஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜித் சாரை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்லைன் சொல்லியிருக்கிறதா வந்து இப்போ தகவல் வந்துச்சு. அஜித்தோட அடுத்த படையக்கம் வந்து இப்போ தனுஷா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் யார் வந்து பார்த்துக்கிட்டே இயக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா. தனுஷுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இப்போதைக்கு இருக்க லைன் அப்பில் கண்டிப்பாக இயக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அஜித் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார் ரேசிங் பிஸியாக இருக்கா. அப்படி நம்ம தனுஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்லேயும் அந்த ஹாலிவுட் படத்தோட ஷூட்டிங்லேயும் இருக்கிறனால இப்போதைக்கு வந்து பார்த்தா சந்திப்பு நடக்கலை. ஆனால் கண்டிப்பாக சந்திப்பு நடக்கும். சந்திப்பு நடந்த பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்தது தக்லை படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரதா ஒரு தகவல் வந்திருக்குது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தக்லை படத்தோட செகண்ட் சிங்கிள் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம த்ரிஷாவுக்கும் சிம்புக்கும் உண்டான ஒரு லவ் சாங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த சாங்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெலோடியாகவும் ரொம்ப வந்து பார்த்தா கிராண்டியாகவும் எடுத்துக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதாக இருக்குங்கிறத 7ஆம் தேதி தெரிஞ்சிடலாம். அடுத்தது நம்ம சிம்பு அவரோட 49வது படத்தில் சந்தானம் ரொம்ப நாளாக இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃபீஷியலாக நம்ம சந்தானமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. அப்படி நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் சிம்பு கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் தட்டி கடிக்க முடியாது. சிம்பு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோவே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சுருக்கேன். ஸோ அதனால் சிம்பு கூட நான் ஒரு அடுத்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறேன், அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் போட்டு உடச்சிருக்கா. அப்படி இதில் வந்து கன்ஃபார்ம் ஆனது என்னென்னா சிம்புவோட அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறதுல
எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டர் மிர்னாலி தாகூர் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிக்கிறதா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லிடணும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், சூர்யா சாரோட 46வது படம், 46வது படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மமிதா பைஜு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லீடு ரோல்லையும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஜோல் இருக்காங்க பார்த்தீங்களா, கஜோலுங்கிறேன் அந்த இந்த படத்தில் நடித்தாங்களே தபு, அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோல் நடிக்கிறா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜோடி அப்படின்னு பார்த்தா நம்ம மமிதா பைஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் யோசிக்கிற மாதிரி பார்த்தா இப்போ நம்ம மமிதா பைஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி 69 69 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விஜய் சாருக்கு வந்து பார்த்தா மகளாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு ஜோடியாக அவங்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு இதாக தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் இந்த படத்தை தபுவும் ஒரு மெயின் கேரக்டரில் மெயினான ரோலில் பார்த்து நடிக்கிறதா சினிமா வட்டாரங்களில் பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது கூடி சீக்கிரம் நமக்கு வந்து பார்த்தா தெரிய வரும். அதுக்கான அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வந்தோடனே கண்டிப்பாக நான் வந்து பார்த்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எல்லாத்துக்குமே தெரியும், அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்முரமாக நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி பாட்டில் நடித்த நம்ம சிவராஜ்குமார் சார் ஆகட்டும், மலையாளத்தில் வந்த இதாகட்டும், எல்லாருமே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பகத் பாசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதா வந்து பார்த்தா தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேட்டையின் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சார் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகத் பாசில் சேர்ந்து நடிச்சிருந்தா. அப்படி இப்போ மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகத் பாசில் கூட ரஜினி சார் வந்து நடிக்கிறதா ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கிறது. அது 80% அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா படமும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவே நடக்குது. இப்போ கேரளாவில் தான் ஆணைக்கட்டி பக்கம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கான பேச்சுவார்த்தை அடிப்படைக்கு இருக்கிறதாகவும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்முரமாக முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நான் தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறேன். தகவல் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அதுக்கான நியூஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிய வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதுபோக ஒரு சில சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகளை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குது. அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச செய்தியையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியும் நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இது மாதிரி நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் தமிழ் படத்தோட ரிவ்யூஸும் வந்து பார்த்தா நம்ம சேனல் அதிகமாக வரும். அதை பார்க்க ஆசைப்படுறவங்க அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம போகிற வீடியோவை அனைவரும் முழு வீடியோவும் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்து உத்தேசம் அளிக்கும். அதனால் அனைவரும் முழு வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உற்சாகம். அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.